அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் வளம் பெற்ற பேரீச்ச மரங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், என்னுடைய தந்தை தம்மீது கடன் இருக்கும் நிலையிலே மரணித்து விட்டார். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என் தந்தை தம்மீது இருந்த கடனை அடைக்காமல் அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார். என்னிடம் அவருடைய பேரீச்ச மரங்களின் விளைச்சலை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த பேரீச்ச மரங்களின் பல ஆண்டுகள் விளைச்சல் கூட அவர் மீதுள்ள கடனை அடைக்கும் அளவிற்கு எட்டாது. எனவே கடன்காரர்கள் என்னை கடும் சொற்களை பயன்படுத்தி ஏசாமல் பேசாமல் இருப்பதற்காக நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு சொன்னேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் வந்து, பேரீச்சம் பழங்களை சேமித்து காய வைக்கும் களங்களில் ஒன்றை சுற்றி நடந்து அருள் வளம் வேண்டி பிரார்த்தித்தார்கள். பிறகு மற்றொரு களத்தையும் சுற்றி நடந்தார்கள். பிறகு அருள் வளம் வேண்டி பிரார்த்தித்தார்கள். பிறகு அதன் அருகில் அமர்ந்து கொண்டு அதை வெளியே எடுங்கள் என்று கூறினார்கள். கடன்காரர்களுக்கு சேர வேண்டியதை நிறைவாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த அதே அளவுக்கு அது மீதமும் இருந்தது. இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 3580 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அடைக்க முடியாத கடனோடு இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய பேரீச்ச மரங்களின் விளைச்சல், அதன் மூலமாக கடனை அடைத்து விடலாம் என்று எண்ணினாலும், அந்த விளைச்சல்களையெல்லாம் பல ஆண்டு விளைச்சல்களையெல்லாம் ஒன்று சேர்த்தாலும் தந்தை பட்ட கடனை அடைக்க முடியாத ஒரு நிலையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திற்கு வந்து, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் என் தந்தையினுடைய அந்த பேரீச்ச மரங்களுடைய அந்த பகுதிக்கு நீங்கள் வர வேண்டும். என்னுடைய தந்தையிடத்திலே கடன் பெற்றவர்கள் கடும் சொற்களால் என்னை கடுமையான முறையிலே ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். இதிலே இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பை, இந்த ஏசுதல் பேசுதலிலே இருந்து எனக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நீங்கள் அந்த பேரீச்சம் பழங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய களத்திற்கு வந்து அங்கே அருள் வளத்திற்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரீச்சம் பழங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய களத்திற்கு வந்து பிரார்த்தனை புரிந்தார்கள். அருள் வளம் வேண்டி பிரார்த்தனை புரிந்தார்கள். கடன்காரர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கடன் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அந்த கடன்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பாகவும் மீதமாக ஒரு பெருங்கொண்ட பேரீச்சம் பழங்கள் அந்த களத்தில் கிடந்ததை பார்க்க முடிந்தது என்று சொல்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தகப்பனார் விட்டு சென்ற கடனை அடைப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். தகப்பனாருடைய சொத்துக்கள் இருந்தால் அது எப்படி அவருடைய வாரிசுகளுக்கு சேருமோ, அதே போன்று கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. இந்த அடிப்படையிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடனை அடைத்து தன் தந்தைக்கு உண்டான அந்த மறுமை வாழ்க்கையிலே ஒரு தூய்மையை ஏற்படுத்த முற்பட்டார்கள். அதன் விளைவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் வளம் வேண்டி கேட்ட அந்த பிரார்த்தனை அமைந்து விட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
நமக்கும் அவருடைய அருள் வளத்தை நிரப்பமான முறையிலே தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.